Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம மாங்காவை வச்சு ஒரு ரசம் தான் செய்ய போகிறோம். இந்த ரசத்தை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ரசத்தை அப்படியே சூப் மாதிரி கூட குடிக்கலாம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மாங்காய் ரசம் செய்கிறதுக்கு ஒரு மொட்டு மாங்காவை தோல் சீவிட்டு 1 கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாங்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. லைட்டாக மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 4 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம், லைட்டாக வதங்கினா போதும். இப்போ 1 ஸ்பூன் ஜீரகமும் மிளகும் இடிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்க மாங்காய், பச்சை மிளகாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துருங்க. இப்போ கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். மாங்காய் ரசம் ரெடி. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.